நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா ஜிபே, அதாங்க கூகுள் பேயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துக்க, தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பேயில் யூபிஐயோட பின் நம்பர், ஸோ 4 டிஜிட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்கள, ஸோ அதில் உள்ள முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்த போகிறேன். வீடியோவை எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒருவேளை லென்த்தியாகவும் போகலாம், இல்லை ஷார்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முழுமையாக நீங்கள் பயன்படுத்த முடியும், மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கம் போல் கூகுள் பேயை ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் பேயை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போங்க. அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த பேங்கை கனெக்ட் பண்ணிக்கிங்களோ அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போது நம்ம யூபிஐயோட பின்னை சேஞ்ச் பண்ணணும், இல்லை நீங்கள் மறந்தால் அதை நம்ம எப்படி புதுசாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் காட்ட போகிறேன். பொறுமையாக பாருங்கள். டாப் ரைட்டில் 3 டாட், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் சேஞ்ச் யூபிஐ பின். நீங்கள் ஆல்ரெடி ஒரு 4 நம்பரில் க்ரியேட் பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ அந்த பின் நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள் சேஞ்ச் யூபிஐ பின், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ பின், அந்த பின் பழைய பின், அதை நீங்கள் இதில் என்டர் பண்ணுங்கள். இப்போ என்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கிங்களா அப்படிங்கிறத இதில் ஷோ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமாக அந்த நம்பரை நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் பார்க்க முடியும். கொடுத்ததுக்கப்புறம் கீழே ரைட் மார்க் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் புது பின்னை கிரியேட் பண்ணுங்க. என்டர் 4 டிஜிட் நியூ பின். புது பின்னும் கொடுத்தாச்சு. கீழே பாருங்க ரைட் மார்க் இருக்கும், அதை கொடுங்க. கன்ஃபார்ம் 4 டிஜிட் நியூ பின் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் முதல்ல புது பின் கொடுத்துருப்பீங்கல்ல, அதே பின்னை மறுபடியும் செட் பண்ணுங்க. கொடுத்தாச்சு. கீழே ரைட் மார்க் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ கன்ஃபார்ம் யூபிஐ பின் வெரிஃபை மெசேஜ் வந்துருச்சு, அப்டேட்டட். யூபிஐ பின்னை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஒருவேளை நீங்கள் யூபிஐ பின்னை மறந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தனி செக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, forgot யூபிஐ பின், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம எதை என்டர் பண்ணணும்னா, உங்களுக்கு பேங்கில் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கார்டில் லாஸ்ட் 6 டிஜிட் நம்பரை நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் மாதம், அப்புறம் எத்தனாவது வருஷம் அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணணும். அதுவும் எக்ஸ்பைரி மந்த்தும் இயரையும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அந்த 6 டிஜிட் நம்பரை நம்ம என்டர் பண்ண போகிறோம். 6 டிஜிட் நம்பரை நம்ம என்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மந்த், இயர், எத்தனாவது வருஷத்தில் அது எக்ஸ்பைரி ஆகுது, எத்தனாவது மாதத்தில் எக்ஸ்பைரி ஆகுது, இப்போ எல்லாத்தையும் நம்ம என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு வெள்ளை கலர் ரவுண்டில் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஆரோ இருக்கும், ரவுண்டு பட்டன், ஒயிட் ரவுண்ட் பட்டன், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். கேதரிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூபிஐ. வாவ். என்டர் 6 டிஜிட் ஓடிபி. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்களா அந்த பேங்கில் மொபைல் நம்பர், அதுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். ஓடிபியை என்டர் பண்ணியாச்சு. கீழே ரைட் மார்க் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ செட் 4 டிஜிட் யூபிஐ பின் செட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் மார்க் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னாடி 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அதே நம்பரை மறுபடியும் என்டர் பண்ணி கீழே ரைட் மார்க் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ரீசெட்டிங் யூபிஐ பின். வாவ், யூபிஐ பின் அப்டேட்டட். அப்போது யூபிஐ பின்னை சேஞ்ச் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி நீங்கள் யூபிஐ பின்னை மறந்தால் எப்படி நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கூகுள் பேயில் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். ஒருவேளை இதில் நீங்கள் மறந்தால் இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் உள்ள இந்த பயனுள்ள செட்டிங்ஸ் எப்படி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.